வணக்கம் மக்களே, வணக்கம். தொடர்ச்சியாக 2024 ஆண்டுக்கான இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக முதலாவதாக இந்த தபால் மூலமாக மக்கள் அளிக்கப்பட்ட வாக்குகள் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களாக எண்ணி 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 அதனுடைய எண்ணிக்கைகளை வெளியில விட்டு கொண்டிருக்காங்க. அதுல குறிப்பாக யார் இப்ப முன்னே இருக்கிறாங்க, யார் ஜனாதிபதியாக வரப்போறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கட நாட்டில் மட்டுமில்லை, வெளிநாட்டுகளில் இருக்கின்ற புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் நித்திரை முளைத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு டைம் கொஞ்சம் வேறையா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் இப்போ வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா இரத்தினபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 19,185 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்துல இருக்கிறார்கள். இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 6,641 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கு என்று சொன்னா மக்கள் ஒரு புதிய தலைவரை எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஆள் ஜனாதிபதியா வரணும், புதிய மாற்றங்கள் இடம்பெறணும்னு சொல்லி எந்த அளவுக்கு செயற்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதுல ரத்னபுரி மாவட்டத்தில் மூன்றாவதாக சஜித் பிரேமதாச அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 4,675 வாக்குகள் பெற்றிருக்காங்க. நாமல் ராயபக்ச அவர்கள் 500 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அடுத்ததாக புலனறுவை மாவட்டத்திலும் அதிகமான வாக்குகள் பெற்று அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் 11,768 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,120 வாக்குகள் பெற்றிருக்கின்றாரு. முதலாவதாக இருக்கிறவர்களுக்கும் இரண்டாவதாக இருக்கின்ற சஜித் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இடையிலான வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு மக்கள் செயற்பட்டிருக்காங்க. மூன்றாவதாக புலனறுவை மாவட்டம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2,762 வாக்குகளும் நாமல் ராயபக்ச அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 188 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. இதுல மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 14,482 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்துல இருக்கின்றாரு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 3,397 வாக்குகள் சோதிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் தபால் மூலமான வாக்களிப்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுல மூன்றாவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2,502 வாக்குகளும், நான்காவதாக நாமல் ராயபக்ச அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 819 வாக்குகளும் பெற்று நான்காவது இடத்துல இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா மொனராகலை மாவட்டம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 14,050 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றாரு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 5,733 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 3,401 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார்கள். நாமல் ராயபக்ச அவர்கள் 470 வாக்குகள் பெற்று மொனராகலை மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இப்போ தொடர்ச்சியாக 3 மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுர்குமார திசாநாயக்க அவர்களாம் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா காலி மாவட்டம், காலியில அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் 25,892 வாக்குகள் பெற்று முதலாம் இடத்தில் இருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 7,226 வாக்குகள், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 5,338 வாக்குகள், நாமல் ராயபக்ச அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 863 வாக்குகள் பெற்று இந்த காலி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்கெல்லாம் முன்னிலை இருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல குறிப்பாக இன்னும் சில விடயங்களை இதுல சொல்லணும். முக்கியமாக குறிப்பிட்ட அத்தனை இடங்கள்லையும் அத்தனை மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்லாம் முன்னிலையில இருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையில அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இதுவரைக்கும் 60.21% வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 18.42% வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்கள். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 17.34% வாக்குகள் பெற்று
மூன்றாம் இடத்துல இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.97 என்ற வீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்துல இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதில் வந்து அனுரகுமார் ரத்சான அவர்கள் வந்து அதிகமான வாக்குகள் பெற்று அதிகமான மக்கள் வந்து விரும்பி அவருக்கு வாக்குகள் அளித்து அவர் வந்து தெரிவு செய்திருக்காங்க. இதுவரைக்கும் 5 மாவட்டங்கள் வந்து வெளியாகின்றது. தொடர்ச்சியாக வெளிவருகின்ற மாவட்டங்களையும் வந்து யார் யார் முன்னிலை இருக்கிறாங்க என்றதை வந்து அதிகாரபூர்வமான தகவல் வருகின்ற போது தான் நாங்கள் வந்து அதை சொல்லக்கூடியமா இருக்கும். ஏன்னா வேறு யாராவது வந்து கருத்து கணிப்பில் இவர் தான் முன்னிலை இருக்கின்றார் சொல்லி அந்த தகவலை நாங்கள் எடுத்து உங்களுக்கு தருகின்ற போது அது வந்து தேர்தல் விதிமுறைக்கு வந்து அப்பான ஒரு விடயம். அதனால நாங்கள் உறுதியான தகவல் வந்து கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கான அந்த தகவலை வந்து கண்டிப்பாக தருவோம். இதுவரைக்கும் அனுரகுமார் ரத்சநாயகர்கள் வந்து 60% வாக்குகளை பெற்று முதலாம் இடத்துல இருக்கின்றார்கள். நிறைய பேர் வந்து இப்பவே வந்து பேஸ்புக் தளங்களையும் யூடியூப் தளங்களையும் போட வலிக்கிட்டாங்க. அனுரகுமார் ரத்சநாயக அவர்கள்லாம் வந்து அடுத்த ஜனாதிபதி 9வது ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி போட வலிக்கிட்டாங்க. ஓகே, என்ன நடக்க போகுது என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் யார் வந்தாலும் எங்களுடைய நாட்டை கண்டிப்பாக ஒரு எழுச்சியான ஒரு நாடாக, ஒரு முன்னிலையான ஒரு நாடாக, மக்களுக்கான நீதியையும் அவங்களுக்கான தேவைகளையும் முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய கொள்கைகள் வந்து இருக்க வேண்டும் என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை தாண்டி இவர் வந்தால் தான் நல்லது, அவர் வந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்றதை விட யார் வந்தாலும் ஒரு புதிய ஒரு யுகம் ஒன்று படைக்க வேணும் கண்டிப்பாக என்றதில் வந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, தொடர்ச்சியாக பாருங்க. இனி வருகின்ற கருத்து கணிப்புகள் நம்மளுடைய முடிவுகளையும் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவோம். பாய், நான் உங்கள் மாதுளன்.